இப்போ நான் நிறைய டாபிக் இதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த கொல்கத்தா மாநகரத்தில் அதுவும் ஒரு முதுநிலை படிப்பு எம்டி படிப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியை பற்றிய ஒரு குறிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 31 வயது முதுநிலை படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க, எம்டி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் படிக்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அங்கே தவறு என்ன நடந்திருக்குது? சமுதாய தவறா? இது யார் குற்றம்? இது சமுதாய தவறு தான் மெயினாக அதிகமாகவே இருக்குது. நம்மளை சுற்றி நாம நல்லா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க நம்மளால கணிக்க முடியல. ஆமாம், அது சமுதாய ஒரு ப்ரெஷர்னால எல்லாரோட மனநிலையே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. யாருமே மனநிலை நல்லா இல்லை. சோஷியல் மீடியாவில் வர தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடுத்துங்க எல்லாமே இயற்கைக்கு புறம்பாக இருக்குது. அதாவது நல்ல விஷயங்களையே கொடுக்குறாங்க சொல்ல முடியாது. ஒரு கேஜெட்ஸ் எடுக்கிறீங்க எல்லாமே நல்லதாக இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது. நிச்சயமாக அது குழந்தைங்க கையில் கூட நம்ம எதை கொடுக்கணும் எதை என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அவ்வளோ இதுவாக நெருக்கடியாக இருக்கும்போது நாம தான் சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரே ஒரு வில் பவர் தான் நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ வெளியே கிடையவே கிடையாது. அப்போ நாம் தான் டெசிஷன் எடுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு நாம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம பயிற்சி இந்த மாதிரி கலைகள் நம்மளுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லலாம். மன அமைதிக்கு என்ன வழி செய்யலாம், நம்ம சேஃப்டி மெஷர் நம்ம இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகுன்ற ஒரு அனுமானத்தை நம்ம நிறுவிக்கிட்டு ஏதாவது ஒரு யோகாவிலையோ ஏதோ ஒரு ஆன்மீகத்திலையோ கொஞ்சம் நம்ம ஈடுபட்டு மூச்சு பயிற்சி அந்த மாதிரிலாம் நல்லா அமைதியாக இருந்துட்டு டெசிஷனும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சுற்றி இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இது அந்த பொண்ணு மேலேயும் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது படிக்கணும் மேலே போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்போ தவறுகள் நடக்குது? நீ கரெக்டாக போனாலும் சுற்றி இருக்கவங்க எதுவுமே சரியில்லைன்னா அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வரத்துக்கு ஆனால் வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது? அப்போ சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு கொடூரங்கள் இருக்குது. இப்போ சமுதாயத்துக்கு எந்த மாதிரி படிப்பை கொடுக்கணும்னு உங்கள் அபிப்பிராயம் என்ன? நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுங்கள் ஆனந்தி? என்னோட அபிப்பிராயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு பெரிய ஒரு வன்முறையான ஒரு சம்பவம் நடந்தது, கொல்கத்தாவில் நடந்தது. அதுலேருந்து என்ன மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு டாக்டர், அவங்க எம்டி, அவங்க எல்லாரும் படிப்புக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு சேஃப்டியே இல்லாமல் அதுவும் ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு நடக்குது ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. இப்போ இதில் என்ன தெரியுது? இப்போ எல்லாம் படின்னு எல்லாம் ஆர்வம் பண்ணி இவ்வளோ நாள் படித்ததுக்கான விளைவு என்ன? அந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும். ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நல்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும், நல்லா வாங்கணும், மேல் படிப்பு படிக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பராக இருப்பா அந்த பொண்ணு, என்ன பிரில்லியன்ட், என்ன மாதிரி திங்க் பண்ணுது, நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மேற்கோள்கள் காட்டுறீங்களே. அதாவது அவங்க முதுநிலை படிப்பு படிச்சுட்டு தானே நீங்கள் படிப்பு காட்டுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போது அந்த படிப்பு இப்போ சற்று முன் இந்த போன வாரம் நடந்த அந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்களுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். அவங்க மட்டும் பாதிக்கப்படல, அவங்க தான் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் பார்க்குற நம்மளுக்கே அந்த அந்த கொடூரத்தை பார்க்கும்போது நம்மளால தாங்க முடியல இல்லையா? நம்ம பெண்மரை தான் நம்ம நினைக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என்ன படிக்க வச்சு என்ன எங்கேயோ எடுத்து போய் என்ன வாங்குறோம், பணம்னு சொல்லிட்டு சர்வைவலுக்காகவே பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய கோடீஸ்வரனாகவும் நினைக்கிறீங்களே தவிர இந்த மனநிலை எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் பாருங்கள். அந்த டாக்டர் இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு இதுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் நான் எம்டி முடிக்க முடியும். அதுக்கப்புறம் பெரிய சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன தேவையான அளவு சம்பாரிச்சு உங்களுக்கு பிடிச்ச சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக மன ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு ஒரு சின்ன ஒரு லைஃபாக இருந்தால் கூட சந்தோஷம்தான் கடைசியில் எது ஜெயிக்குது? நம்ம மன அமைதியும் சந்தோஷம்தான். எல்லாருக்கும் விரும்புகிறது அதான். ஆனால் கேட்குறது ஒன்று, ஆனால் உலகத்து சமுதாயத்தை எல்லாம் நம்மளை விட அதிகமாக எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கள விட நாமளும் நம்ம ஈக்குவலாக போகணும், பெரிய இப்போ படிக்கணும்னு திசை மாற்றப்படுது. அதை பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் கம்பேர் பண்ணியே அவன் டாக்டர் ஆகிட்டான், அவன் இன்ஜினியர் ஆகிட்டான், இவன் இந்த மாதிரி ஆகிட்டான் அந்த மாதிரி ஆகிட்டான், நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுடைய மனதினுடைய நிலை என்ன, அவங்களுக்கு என்னெல்லாம் படித்தா விருப்பம் இருக்குன்னு இதை தெரியாமல் நம்மளுடைய ஆர்வத்தை குழந்தைங்க மேலே திணிச்சு அவங்களையும் மைண்டை டைவர்ட் பண்ணி அதுங்க ஒரு பாதியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இருந்திருக்கும். கண்டிப்பாக படிக்கணும்னு பாதி காலை வச்ச பிறகு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணி அப்படியே போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை, ஒரு ஃப்ரீடம் ரிலாக்ஸேஷன் இல்லைன்னா மனம் என்ன ஆகும் பாருங்கள்? அழுத்தமாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும். நம்ம நினச்சதை அடைய முடியல, படிக்கிறதும் அங்கே போனாலும் அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைவர்ஷன் இல்லாமல் தவிக்கும் போது மனம் என்னென்னமோ முடிவு எடுக்குது. கரெக்ட். அப்புறம் தப்பான விளைவுகளை தான் சந்திக்கிறாங்க. கடைசியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரிசல்ட்டை. கரெக்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ படிப்பு, எத்தனை வருஷம் படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு. அந்த எம்பிபிஎஸ்ன்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு படிப்பு. ஒரு புக்கு பார்த்தீங்கனாலே நீங்கள் தலையே சுத்தம். இந்த டாக்டர் சொல்கிறத வச்சு தான், ஏன்னா ஒன்றும் டாக்டர் இல்லை, பட் சொல்கிறத வச்சு கேள்விப்படுறோம். படிக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கே முழுமையான கூட வாழ்க்கை கல்வின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வாழ்க்கை கல்வினா என்ன? அது எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்தலாம்? வாழ்க்கை கல்வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசு தான் அடிப்படையாக வருது. சரி. உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தான்
ஒரு மனிதனாக பிறந்ததற்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முதல் பிறந்ததற்கான ஒரு அர்த்தமே அதுதான். சரிம்மா. உடலும் மனதும் அமைதியாக இருந்தால் நீங்கள் செய்கிற செயலும் திருத்தமும் அழகாகவும் இருக்கும். போதுன்ற மனப்பான்மையோட எது நம்மளுக்கு கிடைச்சதோ படிங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இது கூட இதையும் சேர்த்துட்டு நம்மளுக்கு இது தேவையா, இது தேவைதானா, சரி நம்ம படித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிலாம் கூட இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு படிக்கணும். அதுக்கு கூட இடையே இந்த மாதிரியான நம்மளை முடிஞ்ச அளவு தான் போக முடியும். அதுக்காக ரொம்ப நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இவ்வளோ ரூபாய் படிக்கணும், இவ்வளோலாம் பண்ணணுன்றதுல கடைசியில் விளைவு பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. இந்த நடந்த இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், இன்றைய காலகட்டத்தில் இந்த போன்ற மேல் படிப்பு உடலையும் மனதையும் வருத்தி படிப்பது அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க. அடுத்தது சோஷியல் அவேர்னஸ், நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அந்த அவேர்னஸ் இல்லாம அவங்க படிப்பிலே மூழ்கி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. சம்பவம் நடந்த இடம் 2 மணிலிருந்து 5 மணி காலை. அங்க அவங்க படிச்சுட்டு அவருடைய நண்பர்களோட படிச்சிருக்கிறாங்க. அங்கதான் அந்த இடத்துல தான் அவங்க எக்ஸ்ட்ரா நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க. 36 மணி நேரம் நைட் டியூட்டி. அப்போ அங்கேயே ஒரு வன்முறையா 24 மணி நேரத்துக்கு மேல அவங்க நைட் டியூட்டி பார்த்துருக்காங்க. ரெண்டாவது அங்கேயே தூங்கணுங்கிற ஒரு உடல் சோர்வு. பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? அங்க அவர்களுக்கு அவேர்னஸ் இல்லை, விழிப்பு உணர்வு அவங்களுக்கு இல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போயிருக்குது. நம்ம நம்பி மேல இருக்க ஆர்வமும் வேலை மேல இருக்க ஆர்வமும் தான். அப்போ அதீத படிப்பு கூட ஆபத்தை விளைவிக்குதுங்கிறது தான் இந்த வேலை நம்ம புரிஞ்சுக்கணும். அதிக படிப்பும் படிப்பு உதவல, எங்க கொண்டு போய் முடியுதுன்னு நம்ம சொல்ல முடியல. சரி, இந்த சம்பவத்தை நான் பார்க்கும்பொழுது படிப்புனால கடைசியில உயிர் போயிடுது இல்ல. கரெக்ட். அந்த பொண்ணோட லைஃப் போயிடுச்சு. ஆமா. அந்த பேரண்ட்ஸோடைய மனநிலை எந்த அளவு பாதிக்கப்படும், இனிமே எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய சோகம் இது, மிகப்பெரிய சோகம். எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி எல்லாருமே ஒரு மன வீதியை உருவாக்கியிருக்கு. அப்போ எல்லா பெண்கள் வச்சிருக்கவங்களும் சரி, ஆண்கள் 2 பேருக்கும் சமம் தான். ஏன்னா ஆண்களுக்கும் நல்லது சொல்லிக் கொடுக்கணும், பசங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கும் நல்ல வன்முறையா நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி தடுக்கலாம்? நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்லி கொடுத்தீங்க. அதாவது வாழ்க்கை கல்வின்னு சொன்னீங்க. அந்த வாழ்க்கை கல்வியை பத்தி கொஞ்சம் குறிப்பு கொடுங்களேன். அதாவது சிறு வயதுலேருந்து நம்ம படிக்கிறோம். சரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம காலேஜ் வரைக்கும் படிக்கிறோம். நம்ம என்ன படிக்கிறோம்? நம்ம எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறோம். ஆங்கிலம், ஒரு மற்ற மொழி, கணக்கு பாடம். எப்படி சம்பாதிக்கிறதுக்கான, எப்படிலாம் வெளி புற உலகத்துக்கு நம்ம போய் சம்பாதிக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அங்கே எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போய் எப்படி சம்பாதிக்கலாம், அந்த தொழிற்கல்வியை சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்ட். ஆமாம், எல்லாமே கரெக்டாக புதிய. அப்போ படித்தவங்களுக்குலாம் ஏன் அப்போ ஸ்ட்ரெஸ் வருது? எல்லாம் படித்தாதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. படிச்சுட்டா நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. ஏன் படித்தவங்களுக்கு நிறைய அப்போ படித்தவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரக்கூடாது. அப்போ படித்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாது. ஏன் இப்போ எல்லாருக்கும் வருது? ஏன் படித்தவங்களுக்கு வருது, படிக்காதவங்களுக்கும் வருது? ஏன்? அப்போ ஏதோ ஒரு நடுவில் ஒரு நடு மிட்லைன் ஒரு கேப் இருக்குது. ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, வாழ்க்கை கல்வி. மகரிஷி வேதாத்ரி அவர்கள். ஓகே. மகரிஷி வேதாத்ரி அவர்கள் சொல்கிறாங்க, வாழ்க்கை கல்வியை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை கட்டாய அவசியமாக உன்னுடைய படிப்பில் இதையும் இணைக்கணும்னு சொல்கிறார். வாழ்க்கை கல்வி என்பது என்ன? மனதை புரிதல், மனவளக்கலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. மனசு தான் மெயின். இந்த மனசு நல்லா இல்லைன்னா நம்மளுடைய செய்கிற செயல், பார்க்குற பார்வை, எண்ணம் எல்லாமே மாறுபடுது. அப்போ எதுக்காக வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலும் மனமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நமக்கு பிறருக்கு எந்த ஒரு விதமான துன்பங்களையும் கொடுக்காம, நம்மளுக்கு துன்பங்களை கொடுத்துக்காம வாழ்க்கை முறை எப்படி கொண்டு போகலாம் நல்ல சந்தோஷமா. அதான் வாழும் கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் அவர்கள் சொல்கிறாங்க. எல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான நிறைய சுற்றி சமுதாயத்தில் நம்ம வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்புகள் நிறைய இருக்குது. பாதுகாப்பும் இல்லை, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. குழந்தைங்களுக்கு சுத்தமாக இப்போ ஃபோன் கேஜெட்ஸ் வந்ததுலேருந்து எல்லாமே நம்ம கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை கல்வி நிச்சயமாக அவசியம். அது இல்லைன்னா படிக்கிற படிப்பு வேஸ்ட். அப்போ அந்த வாழ்க்கை கல்விங்கிறது அவர்களுடைய உள் உணர்வு கல்வியாக இருக்கிறது. மேலும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை பார்க்கும்போது சமூகவியல் குற்றங்கள் அதிகமாக எல்லா துறைகளிலும் நிறைந்திருக்கிறதுனால வெறும் பட்டய கல்வி, பட்ட படிப்பு மட்டுமே நம்மளுக்கு உதவாது. காரணம் சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சஸ் ஜாஸ்தி. நம்மளுடைய தன்மையை மறக்கடிக்கப்படுது. கரெக்ட். நம்மளுடைய வாழ்க்கையுடைய நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் எல்லாமே வெஸ்டர்னைஸ்டாக மாறிடுச்சு. கரெக்ட். அவங்கள கூட நம்ம குறை சொல்ல வேணாம். அப்போ அவங்களுக்கு நம்ம போய் சொல்லி கொடுத்தா நல்லா கற்றுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய இருக்குது. அந்த குழந்தைங்க மனசு நிறைய பாதிக்குது. எப்படி வாழணும்னு தெரியல. இது பேரண்ட்ஸ் கவனிக்கிறது இல்லை. அவங்களும் எல்லாம் பிஸியாக எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. விரைவான உலகத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் எவ்வளோ ஆகுது. இங்கே வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே போயிட்டு வந்தால் மற்றவங்களுடைய கருத்து எல்லாம் திணிச்சிக்கிட்டு தான் உள்ள குழந்தைங்களோட மனசில் இருக்குதுன்னு
வீட்டுக்கு வராங்க. கரெக்ட். அதை நம்ம கூர்ந்து கவனிச்சின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வித்தியாசம் புரியும். அதனால நமக்கு ஒரு பயிற்சி முறைகளை கொடுக்கணும், நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுக்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும். மன நிறைவாக சந்தோஷமாக வாழும்போது மனசு நல்லா இருக்கா. குழந்தைங்கள முதல்ல என்ன கேட்கணும், சந்தோஷமாக இருக்கியாப்பா, ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செய்யுங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், என்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்சதே என்ன வேணுமோ செய்யுங்க. ஆனால் மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிற கலையை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் படிப்பை அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் கூட எடுத்து வைங்க. முதல்ல இதை சொல்லி, ஏன்னா இப்போ ரொம்ப அவசியம். முதல்ல கூட நம்ம இருந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சுமாரான ஒரு நிலை, பரவாயில்ல படித்தாலும் சரி கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. இப்போ இருக்கிற மனநிலை இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து குழந்தைங்களுக்கு மன வளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய, மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை, எந்த ஒரு கலையாக கூட இருக்கட்டும், இந்த கலைன்னு சொல்ல வரல, எந்த ஒரு ஆன்மீகத்தையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து சிறு மூச்சு பயிற்சி எல்லாம் கற்றுக்கிட்டு மன அமைதிப்படுத்தும் பொழுது அவங்களுக்கே புரியும் நம்ம அவங்க என்ன செய்கிறோம், நம்ம கரெக்டாக செய்கிறோமா, இந்த வழி கரெக்டாக செய்கிறோமா, நம்ம போகிற பாதை கரெக்டாக இல்லை தவறா அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உயர்ந்த சிந்தனையாக இருக்கும். பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது. உணவு பழக்கத்துலேயும் அவ்வளோ இருக்குது. என்ன உணவு சாப்பிடலாம், வெளியே போனீங்கன்னா நிறைய இப்போ வந்து ஜங்க் ஃபுட் இருக்குது, அப்புறம் நான் வெஜிடேரியன் எல்லாமே. அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக பார்த்திங்கன்னா மனதும் உடலும் இணைந்தது தான் இந்த உடல், மனசு உடல் ரெண்டும் சேர்ந்தது. அப்போது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு தியான பயிற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா நிறைய போதனைகள் கேளுங்க, நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்ல விஷயத்த பண்ணுங்கள். இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் வந்து பேரின்ப நிலைன்னு சொல்கிறோம். நம்ம மன திருப்தி நிறைவு பெற்று அந்த சந்தோஷம் கிடைக்குது பாருங்கள், அது எதுலேயுமே கிடைக்காது. ரொம்ப சரியா. எந்த ஒரு பணத்துலேயும் நம்ம கோடியாக வச்சுருந்தா கூட அந்த எல்லாம் வச்சுருந்தோம் மன நிறைவு பெறலைன்னா உங்களுக்கு வாழுதே என்ன வாழறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம மன நிறைவோடு வாழ்ந்தீங்கன்னா இந்த உயிருக்காக தான் தேவை. மன நிறைவும் சந்தோஷம்தான் அந்த உயிர் கேட்குது. புற உலகத்துக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து வாழறதுக்கு பணம் தேவைப்படுது, அது புறத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்ல, தேவையான சம்பாதிக்கணும். ஆனால் இந்த உயிர் வந்து அனுபவிக்கிறது தெரியுங்களா, மெட்டீரியல் பணத்தை வந்து உள்ளே போட்டு சரி பண்ண முடியாது. இங்கே ஒரு ஆன்மா இருக்குது, அமைதி பெறணும். அந்த மன நிறைவும் அந்த மன சந்தோஷம்தான் நம்ம கடைசியில் நம்ம போகும்பொழுது கொண்டு போகிறது. அதான் கரெக்ட். பணம் வந்து தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க, தவறு கிடையாது. அதனால் என்னமோ தாண்டி குச்சிக்கிட்டு என்னென்னமோ கோடியாக வச்சுக்கிறான், BMW வச்சுக்கிறாங்க, நாமளும் அதேமாதிரி சம்பாரித்து நம்ம வச்சுக்கணும், அதை அடையணும், அப்புறம் இது முடிஞ்சால் அடுத்த கோல் போயிடும், இன்னும் பெரிய வீடு வாங்கணும், அடுத்தது ஒரு பெரிய கார் வாங்கணும். எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அதில் மன அமைதி வருதா, இல்லை மனதில் வந்து நிறைய வந்து ஆசைகளை பெருக்க குடும்பத்தில் சுமைகள் அதிகமாகுதா, நீங்களே வந்து கண் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதுக்கு விளக்கம் புரியும். நன்றிம்மா, இந்த இன்டர்வியூவில் ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அதாவது இப்போ நடந்த ஒரு வன்முறையான சம்பவத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எதனால் இந்த மாதிரியான வன்முறையான சம்பவங்கள் நிகழ்கின்றன, ஒரு அறிவின் குறைபாடு, சிந்தனை ஆற்றலின் குறைபாடு, வாழ்க்கை கல்வி கொடுக்காம வெறும் தொழிற்கல்வியை மட்டும் பிரதானப்படுத்தி கொடுக்கறதுனால வந்தக்கூடிய சீர்கேடு, சமுதாய சீர்கேடு என்கின்ற நிறைய விளக்கங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கம்மா. இப்போ படிக்காதவங்களும் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா, நாங்களாம் படித்து நல்லாவே இருக்கிறோம், படித்த ஒரு டாக்டர்ஸ் இப்போ யாரும் தெரியல, இன்னும் நிரூபிக்கப்படலை. ஆனால் வந்து ஒரு படித்த பெண்ணுக்கே இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் படிப்பு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த படிப்புக்கு வந்து என்னாச்சு, ஒரு உயிர் போச்சு. அதில் நினச்சி பார்த்தா தெரியும், அதில் எவ்வளோ ஒரு இது இருக்குன்னு உங்களுக்கு யோசித்து பார்த்தா தான் தெரியும். படிப்பை யாரும் நான் குறைய சொல்லலை. இப்போ மெட்டீரியலைஸ்டாக லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு மேலே வந்து மனசை திரும்பி பார்க்கக்கூடிய தன்மையே இல்லை. மனசு நல்லா இருக்கான்னு யாரும் கொஸ்டினே பண்ணுறது இல்லை, ஹாப்பியாக இருக்கமான்னு கேட்குறதே இல்லை. எனக்கு வந்து பணம் வேணும், பணம் இருந்தால் சந்தோஷம் போட்டுக்கிறாங்க மனசில். கரெக்ட். அந்த கோலியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மிக சரியாக சொன்னீங்க. அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே வந்து வாழ்க்கை கல்வி. நீங்கள் திருப்தியாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற செயலாம் நல்லா இருக்கும். கரெக்ட். எரிச்சலோடையும் கோபத்தோடையும் எப்பொழுதுமே ஒரு மனம் வந்து ஒரு வருத்தத்தோடையும் இருந்தால் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நான் 10 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் வச்சுக்கணும், இவ்வளோ சம்பாரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னையோடைய சந்தோஷத்தை நீங்கள் விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது நமக்கு எதுவுமே இருக்காது. என்ன சந்தோஷம் வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நீங்க சொல்ற அந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு வாழ்க்கை கல்வியை ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும். சரி. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல பிறந்ததற்கான ஒரு அர்த்தமே. சரி. எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இந்த எல்லாரும் சந்தோஷம் கேட்குறாங்க, ஆனா எதுல சந்தோஷம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சரி. இந்த சந்தோஷம் என்பது மனம் நிறைவாக
எது இருக்குதோ தேவையானதை வைத்துக்கொண்டு மன அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேலையை திருப்தியாக செஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய மனப்பக்கம் வந்துடுச்சுன்னா அதுதான் வாழ்க்கை. மிக சரியாக சொன்னீங்கம்மா. இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. ஒரு ஒரு வன்முறையான நடந்த சம்பவத்தில் ஆரம்பித்து வாழ்க்கை கல்வி என்கின்ற ஒரு அற்புதமான பாடம், நல்ல ஒரு யோக கல்வி, உடல் மனம் சார்ந்த ஒரு உத்வேக நல்ல கல்வியை, சிந்தனை ஆற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கல்வி, அது மனவளக்கலை போன்ற ஒரு நல்ல ஒரு யோக கல்வியை கற்று எல்லாருமே வந்து நல்ல ஒரு வாழ்வாங்க வாழ வழியை தேட வேண்டும். வெறும் பட்டய கல்வி, பட்ட படிப்பு, முதுநிலை படிப்புங்கிறத வந்து மைண்ட்லெஸ், அதாவது அதையே உணர்ச்சி வயப்பட்டு அதை படித்து பாஸ் பண்ணி அதிலேயே மார்க் வாங்கி கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு கோல் இருக்கிறது ஓரளவில் சரிதான். பட் அது மிதமிஞ்சிய ஒரு கோல் போட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை கல்வியை வந்து மிகைப்படுத்த வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறது வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரியான விபரீதங்கள்லாம் கொண்டு வந்து விடுதுன்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப அற்புதமான அந்த பாயிண்ட்டு. எல்லோரும் சிந்திப்போம். மனவளக்கலை என்னும் அற்புதமான இந்த பயிற்சி கொள்கைகளை, நம்மளுடைய சித்தர்களுடைய கொள்கைகளும் புத்தருடைய யோக முறைகளையும் நம்ம சிந்தித்து அந்த நம்ம ஆற்றலை பெருக்கி வாழ்வாங்க வாழ்ந்து எல்லாரும் சந்தோஷமாக, எல்லார் குடும்பங்களும், நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எல்லாரும் வந்து அமைதி, உலகம் இன்பமாக பெற வேண்டி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.